ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் மறுபடியும் நம்ம எல்லாரும் அவரோட காத்திருக்கக்கூடிய, அதாவது ஜீ தமிழ் சரிகமப்பா சீனியர் சீசன் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ஆடிஷன் பார்த்தீங்கன்னா நிறையா ஊரில் இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஜட்ஜஸ் இதுலேருந்து விலக போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்ன, விஜே பிரகாஷ் சார் என்ன சொல்லியிருக்காருன்றதாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ஜீ தமிழில் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிற ஷோ தான், அதாவது சரிகமப்பா சீனியர் சீசன் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஷோ. ஸோ ரொம்பவே பிரம்மாண்டமாக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஷோக்கே ஒரு செப்பரேட் ஆடியன்ஸ் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆர்வத்தோட மக்கள் பார்த்துட்டு வந்துருக்காங்க. ஸோ அதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறையா ஊர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு ஊருக்கும் அதாவது நம்ம ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆடிஷன் பண்ணி அங்கே செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் விஜய் பிரகாஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் நான் கிடையவே கிடையாது. ஸோ ஒவ்வொரு பர்சனும் செலக்ட் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு பாடுறாங்கன்ற விஷயத்த கொஞ்சம் மைனூட்டாக செக் பண்ணி அவங்கள இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேலண்ட் கொண்டு வரத்து, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணுறது, கோல் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் இந்த விஷயத்தை ப்ராசஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற விஷயத்த சொல்லியிருக்கேன். தவிர மற்றபடி நான் எதுவும் ஸ்ட்ரிக்ட் வந்து கிடையாது அந்த விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த ஷோவில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து விலக போகிறாங்களா அப்படின்ற ஒரு சில டாக்கும் மக்களுக்குள்ள வந்திருக்காரு போக சொல்லலாம். ஸோ அதுக்கு விஜய் பிரகாஷ் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதனால தான் ஒரு சில ஊரில் ஆடிஷன் போகும்போது அந்த இடத்துல சில பேரால் வர முடியல. அதாவது ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் சாரும் சைந்தவி மேடமும் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் பிரகாஷ் சார் நானும் எனக்கு கூட வந்து எஸ்பிபி சேனலும் வந்து 2 பேரும் ஆட் பண்ணி வந்து அந்த கண்டஸ்டன்ட் வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஆடிஷன் அவங்களுடைய ஒர்க்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஷெடியூல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்குமே தவிர யாரும் இந்த ஒரு சீசனில் இருக்கக்கூடிய ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரவும் கிடையாது, பழையவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டும் ஆக போகிறது கிடையாதுன்ற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காரு. ஷோ ஸ்டார்ட் ஆன உடனே நாங்கள் எல்லாரும் பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜட்ஜை வந்து இருப்போன்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்ற விஷயத்தையும் இந்த புது சீசனை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்ற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.